இங்க சல்மான் அவர் பார்பர் ஷாப் வச்சு நடத்திட்டு இருப்பாரு. அவருக்கு 2 பொண்ணுங்க இருக்கும். பொண்ணு பார்பர் ஷாப் வச்சு நடத்திட்டு இருப்பா. 2வது பொண்ணுக்கு டெல்லி யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் சீட் கிடைச்சிருக்கும். பார்பர் ஷாப்ல முடிவெட்டு இருக்கும்போது கடை வாங்கின கடைக்காரர் வந்து இன்னும் கொஞ்சம் நாள்ல கடனை திருப்பி தரலாம், கடையை நானே எடுத்துக்குவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. எங்க கடை கைய விட்டு போயிருமோன்னு சொல்லிட்டு மனவரச்சல்ல வீட்டுக்கு போய் நடந்ததை சொல்லி மனைவிட்ட வருத்தப்படுறாரு. இத பாத்துக்கிட்டே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்குன்னு பார்த்தா அந்த பக்கம் வந்து சோபியா அதை கேட்டுட்டு இருக்கா. அடுத்த நாள் அப்பா ஷாப்புக்கு போகும்போது இந்த பொண்ணுமே கூட போறா. போற வழியில இந்த பொண்ணுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாரு. 10 மணிக்கு தான்ப்பா கஸ்டமர் வருவாரு, அதுக்குள்ள நான் உங்களுக்கு ஹேர் கட் பண்றேன் சொல்லி உட்கார வைக்கிறா. அதுக்கு முன்னாடி எனக்கு ஹெட் மசாஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஹெட் மசாஜும் பண்ணிட்டு இருக்கு. இப்ப அந்த பொண்ணு கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தவரு திடீர்னு பேச்சு மூச்சு இல்லாம எடுத்துட்டு இருக்காரு. பயந்து போன இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கறாங்க. கேட்டா அவர் உடம்பு ரொம்ப பேரலைஸ் ஆயிடுச்சு, இன்னும் கண்ணு முழிக்கிறது கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பா இல்லாம இப்ப மெடிக்கல் செலவு வீட்டு செலவு எல்லாத்தையுமே இவங்களால மேனேஜ் பண்ண முடியல. நல்ல கடன் எடுக்கல, கடையை எடுத்துருவாங்க அப்படின்னு மிரட்டிருப்பாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த சாஃபியா பொண்ணும் சிசர் எடுத்து முடிய கட் பண்ணிட்டு இருப்பா. காலையில பக்கம் இந்த பொண்ணோட அம்மாவும் முடிய ரெடி பண்ணி வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு பயங்கரமா வேற வழி நம்ம எனக்கு தான் ஹேர் கட் பண்ண தெரியுங்களா, நானே பார்பர் ஷாப்புக்கு போயிட்டு வர்ற கஸ்டமருக்கு முடிவெட்ட போறேன்னு சொல்லிட்டு சொல்றா. பிள்ளைக்கு இதெல்லாம் சேஃப் இல்லன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த கடை பக்கத்திலேயே தெரிஞ்ச அங்கிளோட கடை இருக்கும், அவரும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. மார்க்கெட்ல போய் நிறைய ஷர்ட் வாங்கி வந்துட்டு ஆள் மாதிரி அவளை மாத்திட்டு பையன் வாய்ஸ்ல வாய்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. வீட்டுல இருந்து சுடிதார் மாட்டிட்டு போய் அங்க போய் ட்ரெஸ் மாத்திடுறா. பார்பர் ஷாப் போய் இப்ப கடை ஓபன் பண்ணிடுறா. ரொம்ப நேரம் ஆகியும் அந்த கடைக்கு யாருமே வந்துருக்க மாட்டாங்க. எப்பவுமே அந்த கடைக்கு 4 பேர் வந்து கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு யாருன்னு போய் கேட்கும் போது அம்மாவுடைய சொந்தக்கார பொண்ணு சொல்லிட்டு இப்ப ரஸ்தாராங்கன்னு சொல்றாங்க. யாருக்குமே எதிரும் எனக்கு பொண்ணுன்ட்டு டவுட்டே இல்ல. கடைக்கு ரேப் சாங் எல்லாம் பண்ற பையன் ஹேர் கட்காக வந்திருப்பான். ஹேர் கட் பண்ணிக்கோங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா. புது ஆளுகள் எல்லாம் நம்பி நான் ஹேர் கட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றான். இவன் நல்லா ரேப் சாங் எல்லாம் பாடுவாங்கிறதுனால 4 பேர் பாட சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே பாராட்டுறாங்க. அந்த பொண்ணு மட்டும் நல்லா இல்லன்னு சொல்லிட்டு சொல்றா. ஏன் நல்லா இல்லன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன் பாட்டுல இருக்க வரியெல்லாம் நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நான் தூக்கத்துல இருக்கும்போது கூட இதை விட நல்லா எழுதுவேன்னு சொல்லிட்டு சொல்றா. 2 பேருமே இப்ப பெட் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பெட்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ என்கிட்ட ஹேர் கட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சொல்றா. அவனுக்கு கொஞ்ச நேரம் யோசிச்சு சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். இப்ப கண்டினியூ பண்ணி பாட ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு பாடுற ஒவ்வொரு லைன்ல இருக்க வார்த்தையுமே அவ்வளவு அழகா இருக்கு. அங்க இருக்கவங்களுமே பயங்கரமா கிளாப் பண்றாங்க. இதை பாக்குற அந்த பையனும் நான் ஏதாவது ஜெயிச்சுட்டேன், நான் உன்கிட்ட ஹேர் கட் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். ஹேர் கட்மே பண்ணிக்கிறேன். ஹேர் கட் இப்ப சூப்பரா பண்ணிட்டு இருப்பா. இப்ப இவனும் ஹேர் கட்டுக்கான காசு கொடுத்துட்டு சல்மான் கடையில ஹேர் கட் பண்ணேன்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். அதனால இந்த கடைக்குமே நிறைய கஸ்டமர் வர ஆரம்பிக்கிறாங்க.